Hi friends, welcome to GT Last Studies. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணும்போது கவர்மெண்ட்க்கு இரண்டு வகையான கட்டணங்கள் செலுத்த வேண்டியிருக்கும். ஒன்று வந்து ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸ், இரண்டாவது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ். இந்த ரெண்டு சார்ஜஸையும் நீங்களே ஆன்லைன்ல பார்த்து எப்படி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வெப்சைட்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ரெஜினேட்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். இந்த வெப்சைட்டில் வந்து பல்வேறு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸ் ப்ளஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் எவ்வளோ பே பண்ணணுன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் உதவின்னு சொல்லிட்டு இருக்கும். உதவின்னு கீழே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா தீர்ப்பவை மற்றும் கட்டணம்னு சொல்லிட்டு இருக்கும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே பல்வேறு கட்டணங்கள் இதில் கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணம், அதாவது ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸ் மற்றும் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் தான். அதை வந்து நாங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா பல்வேறு கட்டணங்கள் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு ஆவணத்திற்கும் ஒவ்வொரு வகையான கவர்மெண்ட் வேல்யூ கட்டணம் கொடுத்துருப்பாங்க. அந்த கட்டணத்தை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு 50 lakhsல வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா அந்த 50 lakhsக்கு வந்து நீங்கள் ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸும் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸும் பே பண்ண வேண்டியது இல்லை. கவர்மெண்ட் சார்ஜஸுக்கு கைட்லைன் வேல்யூன்னு ஒன்று இருக்கும். அந்த கைட்லைன் வேல்யூவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான வீடியோ நெக்ஸ்ட் நான் போடுறேன். அந்த கவர்மெண்ட் வேல்யூவை பொறுத்து தான் இந்த வந்து பர்சன்டேஜ் வாங்குறாங்க. இப்போ வந்து நீங்கள் கவர்மெண்ட் வேல்யூவில் 50,000க்கு வாங்குறீங்கன்னா அந்த 50,000க்கு ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸில் வந்து 7% பே பண்ண வேண்டியது இருக்கும். அதே போல் தான் 50,000ல் 2% வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸாக பே பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆவணத்தின் தன்மை கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் எழுத போகிற ஆவணம் கிரயமா, தானமா, அடமானமா, இந்த மாதிரியான தன்மைகளை வந்து இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸாக முத்திரை தீர்வை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸாக வந்து பதிவு கட்டணம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை ஒன் பை ஒன்னாக என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிரயம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா முத்திரை தீர்வைக்கு 7% கட்டணம், அதாவது 50,000ல் 7% வந்து ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸாகவும் 50,000ல் 2% பதிவு கட்டணம் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸாகவும் நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். இதுவே வந்து தானத்துக்கும் அதே தான் 7% ப்ளஸ் 2% பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பரிவர்த்தனைக்கு அதிகபட்சமாக சொத்து மதிப்பிற்கு 7%, ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸை அதிகபட்சமாக சொத்து மதிப்பிற்கு 2% பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஈடு அடமானம் வந்து 1%, அதாவது கடன் தொகைக்கு உயர்ந்தபட்சமாக 40,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதே போல் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் 1%, கடன் தொகைக்கு உயர்ந்தபட்சமாக 10,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஈடு அடமானம் ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸ் 4% கடன் தொகைக்கு சொல்லியிருக்காங்க. அதே போல் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் 1% கடன் தொகைக்கு உயர்ந்தபட்சமாக 2 லட்சம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் விக்கிரய உடன்படிக்கையினா 20 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்க்கு வந்து 1% முன்பணத்திற்கு சுவாதீனத்துடன் கூடிய விக்கிரய உடன்படிக்கை எனில் கைமாற்று தொகைக்கு 1% சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கட்டிட ஒப்பந்த உடன்படிக்கைக்கு வந்து நீங்கள் ஒரு பில்டிங் இது பண்ணுறீங்கன்னா அதுக்கான உடன்படிக்கை ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து 1% எப்படி கொடுப்பாங்கன்னா ஒப்பந்த தொகைக்கு அல்லது ஆவணத்தின் குறிப்பிட்டுள்ள தொகை இவற்றில் அதிகமாக உள்ள தொகைக்கு வந்து 1% பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸாக 3% பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரத்து ஆவணத்துக்கு வந்து 1000 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸ்ஸு. ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸாக 500 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாகம், அதாவது வாரிசுரிமைப்படி கூட்டுரிமையாளர்களாக இருந்தாக்கா ஒவ்வொரு பாகத்திற்கும் சந்தை மதிப்பிற்கு 1%, இதில் அதிகபட்சமாக 25,000 ரூபாயும். அதே போல் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்க்கு வந்து ஒவ்வொரு பத்திரத்துக்கும் சந்தை மதிப்பிற்கு 1%, அதிகபட்சம் 4,000 ரூபாயும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதே பாகத்தில் குடும்ப நபர் அல்லாதவர்களுக்குள்ளேயே, அதாவது குடும்பத்தில் இல்லாத வெளியில் கொடுத்தீங்கன்னா பிரிந்த பாகத்தின் சந்தை மதிப்பிற்கு 4% ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸாகவும் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் பிரிந்த பாகத்தின் சந்தை மதிப்பிற்கு 1% பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பொது அதிகார ஆவணத்தில் வந்து பொது அதிகாரம் விற்பனை செய்வதற்கு குடும்ப நபர்கள் இல்லாதவர்களுக்கு 100 ரூபாயும் ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸாக ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்க்கு 10,000 ரூபாயும் வாங்கப்படுது. அதுக்கப்புறம் பொது அதிகாரம் விற்பனை செய்வதற்கு குடும்ப நபருக்குள்ளே பண்ணிங்கன்னா ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸ் 100 ரூபாயும்
ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் 2000 ரூபாயும் கட்ட வேண்டியது இருக்கும். அதே போல் பொது அதிகாரம் விற்பனை தவிர இதர காரியங்களுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸ் 100 ரூபாயும் ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் 500 ரூபாயும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பொது அதிகாரம் கைமாற்று தொகையுடன் ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸாக 4% கைமாற்று தொகை எவ்வளோ இருக்கோ அந்த அமௌண்ட்டில் 4% வந்து ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸ் ஆகும். அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸாக கைமாற்று தொகை 1% அல்லது 10,000 இதில் எது அதிகமோ அத்தொகை வசூலிக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் கைமாற்று தொகையில் 1%ன்னு போட்டால் அது அதிகமா இல்லை வந்து இந்த 10,000 அதிகமானு பார்த்து இதில் எது அதிகமோ அந்த தொகையை தான் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸாக பே பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் தான செட்டில்மெண்ட் பார்க்கலாம். தான செட்டில்மெண்ட்டில் வாரிசு உரிமைப்படி கூட்டு உரிமையாளர்களாக இருந்தால் ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸில் வந்து 1% அதிகபட்சமாக 40,000, சந்தை மதிப்பிற்கு 1% ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் அதிகபட்சமாக 10,000. அடுத்தது வந்து குடும்ப நபர் அல்லாதவர்களுக்கு தான செட்டில்மெண்ட் பண்ணால் சந்தை மதிப்பிற்கு 7% ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸும் 2% ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸும் பே பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்தது வந்து கூட்டு வணிகம். கூட்டு வணிகத்தில் என்ன சொல்லியிருக்கேன்னா மூலதனம் வந்து 500 ரூபாய்க்குள்ளே இருந்ததுன்னா ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸ் 50 ரூபாயும் ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் 1% மூலதன தொகை எவ்வளோ இருக்கோ இப்போ 500 ரூபாய் இருக்குன்னா 500 ரூபாயில் 1% எவ்வளோ அதை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து மூலதனம் வந்து 500 ரூபாய்க்கு மேலே இருந்ததுன்னா ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸ் வந்து 300 ரூபாயும் 1% வந்து மூலதன தொகைக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உரிமை ஆவணங்களின் ஒப்படைப்பு வந்து 0.5% கடன் தொகைக்கு அதிகபட்சம் வந்து 40,000 வரைக்கும், ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் வந்து 1% கடன் தொகைக்கு அதிகபட்சம் 8,000 ரூபாயும் கட்ட வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து விடுதலை, அதாவது வாரிசு உரிமைப்படி கூட்டு உரிமையாளர்களாக இருந்தால் ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸ் வந்து 1% அதிகபட்சம் 40,000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். அதுவே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்ன்னு பார்த்தா சந்தை மதிப்பிற்கு 1% அதிகபட்சமாக 10,000 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து குடும்ப நபர் அல்லாதவர்களுக்கிடையில் வந்து விடுதலை பத்திரம் எழுதுனா ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸ் 7%, ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் 1% இருக்கும். இப்போ இதுவே வந்து ஒரு குத்தகைக்கு வந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா இப்போ அந்த குத்தகையை வந்து 30 வருடத்திற்குள் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த குத்தகை தொகைக்கு 1% ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸ் ஆகும், ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸும் 1%க்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும், அதிகபட்சமாக 40,000 ரூபாய். இதுவே வந்து 99 வருடத்திற்குள் பண்ணுறீங்கன்னா 4% குத்தகை தொகையில் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸ்க்கு. அதுவே ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் இருந்தால் 1% பே பண்ணுற வேண்டியது இருக்கும், அதிகபட்சமாக 40,000 ரூபாய். இதுவே வந்து நீங்கள் 99 வருடத்திற்கு மேலே அந்த குத்தகை போடுறீங்க அப்படின்னா 7% வந்து கூடுதல் குத்தகை தொகைக்கு % பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் தான் 1% குத்தகை தொகைக்கு அதிகபட்சம் 40,000 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்பக ஆவணம் சொல்கிறாங்க, அதாவது அசையா சொத்து இல்லாத நிலையில் ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸாக வந்து 180 ரூபாயும் ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் 1% கார்பஸ் நிதியாகவும் வசூலிக்கப்படுது. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸையும் ஆவணத்தின் தன்மையும் அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸையும் பார்த்தாச்சு. இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல் ஒரு சில கட்டணங்கள் வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க. இதை பற்றின வீடியோ உங்களுக்கு தேவைன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான வீடியோ தனியாக வந்து நான் மேக் பண்ணி போடுறேன். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.